இருக்கு வேப்பம்பட்டு. தன்னோட கோபத்தால தான் சுனாமி வந்ததா சொல்லி 10 வருஷங்களா தலைமறைவா இருந்த ஒரு சாமியார் இப்ப உலக அழிவு பத்தி அறிவிக்க போறதா என வர சொல்லி இருக்காரு. அந்த சுனாமி சாமியாரை சந்திச்சுதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சுனாமி சம்பவத்துக்கு பிறகு இப்பதான் பகிரங்கமா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இந்த உலகம் இன்னும் 3 வருஷத்துல அழிஞ்சிடும்னு ஒரு தகவலை குறிப்பிடுறாரு. விளம்பி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நான் இந்த பூமியில் அவதரித்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த உலகம் 12 மணிக்கு நைட்டு அழிஞ்சிடும். அது என்ன டேட்டில் வருது சாமி? இங்கிலீஷ் தேதி 2018 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். உலகம் ஃபுல்லா தன்னோட பிறந்த நாளிலேயே அப்படி ஒரு பயங்கரம் நடக்க போறதா இவர் பயமுறுத்துறத எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ர தேவையு சுனாமி வரும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்த நேரத்துல அதை நம்பாம அதை பத்தி கேலி பேசி இருக்காங்க. ஆனா அந்த சுனாமி சம்பவம் இவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அதனால இதுவும் நடக்கும் அப்படின்னும் சிலரால நம்பப்படுது. இவர் கோபப்பட்டு சாபம் விட்ட 2 நாள்ல சுனாமி வந்தத சிலர் காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி அப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இவரு ஒரு பொருத்தமான பதில எனக்கு சொன்னாரு. காக்கா வக்கார பணம் பழம் விழுந்துன்னா காக்கா வக்காதனால தான் பணம் பழம் உடனும் ஒரு காரணம் இருந்தால் தானே ஒரு காரியம் உருவாகும். இப்ப இருக்கும் குறிப்பிட்ட மலைகள் எல்லாம் பூமிக்குள்ள அமிழும். அதனால கடல் நீர்மட்டம் உயரும், உலகம் அழியும்னு இவர் வரப்போற பிரளயத்தை பத்தி குறிப்பிடுறாரு. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னும், அப்படி பாதிக்கப்படாத இடங்கள்ல நல்லவங்க வாழ்வாங்க அப்படின்னும் சில விஷயங்களை இவர் உறுதியா சொல்றாரு. இமயமலை, திருப்பதி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த உலகத்தில் எல்லா மலையும் உள்ளே போயிடும். சின்ன சின்ன மலை கூட எல்லாம்